வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டாங்க தன்னோ தத்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேஷ குரு சுக்கரி சனிப்பேச்சர் ஆகாவக்கேதாவ நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் மந்திரங்க பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்கவங்க பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்கவங்க பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்துடன் அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய் முருகா. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா வாஸ்து தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற அமைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேர் என்னிடத்துல ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம், சாமி இந்த வீடு எங்களுக்கு ராசியாக இருக்குமா, இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அல்லது சொந்த வீட்டில் இருக்கிறேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த கான்செப்ட் பேசாமல் இல்லை. ஜாதகம் பார்க்க வர்றப்போ பலன்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடு எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கா, இந்த வீட்டுக்கு நான் போனதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை, அது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது, நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு கேள்வி கேட்கறதுனால தான் அதை பற்றின ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா ஒரு இப்போ இது அவசர உலகமே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாரும் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பில்டிங் எழுதியிருப்பாங்க, வாஸ்து கிழிவோடு இருக்காது. ஒரு ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் வரணும், நிறுத்தி மூலையில் ஒரு பெட்ரூம் வரணும், அப்புறம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டுருவாங்க, 2க்கு சென்ட்ரல் 2க்கு அட்டாச்சு பாத்ரூம் போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் ஈசானியத்தில் போட்டுருவாங்க. அப்புறம் 2வது வந்து பார்த்தோம்னா அக்னி மூலையில் சமையல் கட்டு ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாக இருக்கிறதா, ஜென்ரலாக வாஸ்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த இடத்துல பெட்ரூம் வரணும், இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்கலாம், அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்கணும். இதெல்லாம் வாஸ்துன்னு சொல்லி எல்லாருமே கரெக்டாக அதை கடைபிடிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு ஃப்ளாட்டை பார்த்துடுறாங்க. இது மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா வீடுகளும் அமையுது. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, மேற்கு பார்த்த வீட்டில் போய் இருந்துடுறாங்க. அது பார்த்தோம்னா தலைவாசல் பார்த்தோம்னா தென்மேற்கு மூலையில் வாசல் தலைவாசல் வந்து மேற்கு பார்த்த வீட்டுக்கு, அதெல்லாம் வந்து கிடையாது. அப்புறம் பார்த்தோம்னா கிழக்கு வாசலாக இருக்குது, அது பார்த்தோம்னா தலைவாசல் வைக்கிறது பார்த்தோம்னா அக்னி மூலையில் வச்சுருவாங்க, உச்ச பகுதியில் வைக்காமல் மாற்றி வச்சுருவாங்க. இது மாதிரிலாம் நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளில் வாழும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதாவது வாசல் வந்து கரெக்டான உச்ச பகுதியில் இருந்துட்டாலே போதும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அதை வந்து எப்படி பிரித்து வாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தெரியாமல் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெட்ரூம் இங்கே தான் வரணும், சமையல் கட்டு இந்த இடத்துல தான் வரணும், வாசல் இப்படித்தான் இந்த இடத்துல தான் சமையல் கட்டு இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீடுகளுக்கு போகிறப்ப பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும். கதவை வந்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் அமையாமல் ரைட் சைடில் இப்படி திறந்தால் ரைட் சைடில் அமையணும், லெஃப்ட் சைடில் கதவு வைக்கிற மாதிரி செவுத்தில் அமைகிற மாதிரி வச்சு விட்ருவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன தலைவாசலே தப்பாக போயிடும். ஓகேங்களா? எந்த ஒரு வாசலாக இருந்தாலும் சரி கதவு திறக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடில் அமைகிற மாதிரி வைக்கணும். மாடிப்படி ஏறும்போது அப்படித்தான் அப்படின்னு அங்கே என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறி வலப்புறமாக சுற்றி இப்படி போய் ஏறி லேண்டிங் இப்படி நின்று வலப்புறமாக அப்படி சுற்றி ஏறினாங்கன்னா அது அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே படி ஸ்டெப் ஏறி லேண்டிங் பண்ணி லெஃப்ட் சைடு சுற்றி இப்படி போய் ஏறினா அது வந்து நல்லா இருக்காது. அதாவது வளம் சுற்றினா நல்லது, இடம் சுற்றினா தவறு. எல்லா கோயிலும் போய் சுற்றினாலும் வளம் தான் சுற்றுவோம். அது மாதிரி படி லேண்டிங் ஏறி சுற்றுறத விட வளமாக சுற்றி ஏறணும். அடுத்து வளம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற கான்செப்ட். இதெல்லாம் நடக்கும். அப்புறம் பார்த்தோம்னா படி என்ன பண்ணுவாங்க, படியோட மாடிப்படி ஏறுறது வந்து பார்த்தா மாடிப்படி வந்து வடக்கு பார்த்துருக்கணும் அல்லது கிழக்கு பார்த்துருக்கணும். பேஸ் வந்து வடக்கு நோக்கி இருக்கணும் அல்லது கிழக்கு நோக்கி இருக்கணும், அது மாறி இருக்குது. அப்புறம் ஈசானியத்தில் ஒன்று படி போட்டுருவாங்க. ஓகேங்களா? செப்டிக் டேங்க் பார்த்தோம்னா ரோட்டுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி எங்கே போட்டுருவாங்க, நிறுதி மூலையில் போட்டுருவாங்க செப்டிக் டேங்க், அல்லது அக்னி மூலையில் போட்டு வச்சுருப்பாங்க. அது குறிப்பிட்ட கணக்கு இருக்குது, அக்னி மூலையில் போட்டாலும் கூட. இது மாதிரி இருக்குது. போர்வெல் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுருவாங்க, ஈசானியத்தில் போர்வெல் போட்டுருவாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த வீட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க காம்பவுண்ட் ஒட்டி கட்டிடுவாங்க, காம்பவுண்ட் வாழும் தாய் செல்வம் ஒட்டி இருந்தது. வாஸ்து வந்து 100% எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகேங்களா? எந்த வீட்லையும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? வாஸ்து வந்து நான் 100% நான் வாஸ்தோட வீடு கட்டிக்கிட்டேன், கரெக்டாக இருக்குது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பக்கா வாஸ்தோடு நான் கட்டிட்டேன் அப்படின்னு எந்த வீட்லையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த வீட்டில் வாஸ்து கோளாறுகள் இருக்கும். வாஸ்து பிரகாரம் 100% வீடு அமையாது யாருக்குமே.
இப்போ சிட்டி லைஃப்பில் பார்த்தோன்னா சுத்தமாக வாஸ்தே இருக்காது. பக்கத்து வீடு நம்ம வீடு ஒட்டி விட்டு ஃப்ளாட்டில் தான் நம்ம குயில் கூடு மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் தான் நம்ம எல்லாம் இருப்போம். தனி வீடு இருக்காது. ஓகேங்களா? தனி வீட்டிலே எடுத்துட்டாலும் காம்பவுண்ட் வால் போட்டுருந்தாலே ஏட் இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நம்ம காம்பவுண்ட் வால் ஒட்டி கட்டிடுவாங்க. அப்போ அது என்ன ஆகும், அந்த வீட்டினோட தாக்கம் அந்த வீட்டினோட பிரச்சனைகளெல்லாம் நம்ம தாக்க ஆரம்பிக்கும். வேறு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல இதுவரை ஃப்ளேஷ் இருக்குது, ஃப்ளேஷ் ஒட்டி நான் கட்டுறேன் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பதிலே சொல்ல முடியாது. அது அவங்களையும் பாதிக்குன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. அது மாதிரி கட்டிடுவாங்க. இடம் எனக்கு சின்னதாக இருக்குது, எனக்கு வந்து எனக்கு 20 அடி தான் அகலம் இருக்குது, நான் ஒட்டி கட்டினா தான் எனக்கு வந்து பேஸ் கிடைக்கும், எனக்கு போகிறக்கெல்லாம் வழியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி நிறையா அக்கம் பக்கம் இருக்கிறனாலும் கூட நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம வீடு நம்ம கரெக்டாக வாஸ்து பிரகாரம் கட்டி காம்பவுண்ட் வால் தனியாக போட்டு யாரோட காம்பவுண்ட் வாலுக்கு முட்டாமல் நம்ம வீடு கட்டியிருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களால முட்டி கட்டி வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும், அதனோட தோசைகளும் நம்மளை தாக்கும். ஓகேங்களா? இது மாதிரி வீடுங்கிறது பார்த்தோம்னா ஒரு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் எல்லாருடைய கனவுமே ஒரு சொந்த வீடு. சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க சரி, வில்லேஜில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க வாழ போகிறது வீட்டை வந்து நல்லா பார்த்து கட்டுவாங்க. ஆனால் அதில் ஏதாவது ஒரு குறைகள் வந்துடும். இவங்க பார்த்து கட்டினாலும் பக்கத்து மனைக்காரங்கனால பிரச்சனை ஆயிடும். அதே பக்கத்து மனையில் பிரச்சனைனாலும் கூட என்ன ஆயிடும், இபி போஸ்டர் வந்து கரெக்டாக ஈசானியத்தில் நட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க நேர் எதிர்த்து மாதிரி முருங்கை மரம் வந்துடும். அல்லது அவங்களோட வீட்டு வாசலோட இது நம்ம வீட்டுக்கு எதிர்த்து மாதிரி வந்துடும். இதெல்லாம் கூட நம்மளை பாதிக்கும். ஓகேங்களா? இந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதா கான்செப்ட். ஓகேங்களா? வாஸ்துங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஓரளவுக்கு ஜென்ரலாக தெரியும். குபேர மூலையில் பெட்ரூம் போடலாம், இன்னொரு மூலை வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம், அப்புறம் ஈசானியத்தில் ஹால் வச்சுக்கலாம், அக்னி மூலையில் ஒரு சமையல் கட்டு போட்டுக்கலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் தலைவாசல் வைக்கிறது உச்ச பகுதியில் உங்களுக்கு ராசியான கிரகம் எதுவோ உங்கள் ஜாதகப்படி அந்த கிரகத்தின் அடிப்படையில் உச்ச பகுதியில் நம்ம வாசல் வச்சோம்னாலே நன்மைகள் அதிகமாக நடக்கும். அதுக்காக வடப்புறம் எந்த பெட்ரூம் கதவாக இருந்தாலும் சரி, எந்த கதவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வலப்புறம் ஒதுங்குற மாதிரி. சிங்கிள் டோர் வைக்கிறீங்களா வலப்புறம் ஒதுக்கணும். வலப்புறம் செவரு இருக்குது ஒதுங்குது ரைட்டு, லெஃப்ட் சைடு செவரு வந்துடுது எனக்கு லெஃப்ட்டு தான் அமையுது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா அது வந்து ரொம்ப. இப்போ வடக்கு வாசல் வைக்கிறோம், வடக்கு தலைவாசல் வைக்கிறோம், அது ஈசானியம் உச்சப்பகுதின்னு சொல்லி வடகிழக்கில் வரும். அங்கே என்ன பண்ணுவாங்க, செவுரு கிழக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கதவு டோர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திறக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அதுவே பெரிய வாஸ்து கோளாறாயிடும். எல்லாமே உள்ள ரூம்கள்லாம் பக்காவாக அமைச்சிருவாங்க. குபேர மூலையில் ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் போட்டுருவாங்க. வாயு மூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டுருவாங்க. ஹால் வந்து ஈசானியத்தில் ஹாலை வச்சுருவாங்க. அப்புறம் சமையல் கட்டு அக்னி மூலையில் போடுறோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், நான் சூப்பராக வாசல். ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, கதவு வந்து செவுத்தில் அமைகிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திறக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அது முடிச்சுதான், அவ்வளோதான். அப்புறம் அந்த அதே வடக்கு பார்த்த வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, படி ஏறி போகிறதுக்கு இந்த செவுத்து அமைச்சு அந்த பில்லர் இருக்குதுங்கிறதுனால செவுத்து அமைச்சு படி ஏறி லெஃப்ட் சைடில் திரும்பி மாடிக்கு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்க வாஸ்து போச்சா? இது மாதிரி தான் நடக்குது எல்லாமே. ஓகேங்களா? அப்போது வடக்கு பார்த்த வீட்லேயே 2 இது நான் சொல்லிட்டேன். அவங்க வாஸ்து பிரகாரம் பெட்ரூம் கட்டியிருந்தாலும் பூஜை ரூம் வச்சுருந்தாலும் அப்புறம் டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே வாஸ்து பிரகாரம் நான் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் இந்த 2 மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும், வலப்புறமா இப்படி ஏறி இப்படி இறங்குற மாதிரி சுற்றி வர மாதிரி பார்க்கணும். படி ஏறி லேண்டிங் ஆகி வலது பக்கமாக திரும்பி தான் போகணுமே தவிர லெஃப்ட் சைடு திரும்பி ஏறக்கூடாது. ஓகேங்களா? கோயிலில் நம்ம தெய்வத்தை எப்படி சுற்றுறோம், கோயில் தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வீடு. கோயில் எந்த அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்பில் நம்ம வீடு இருக்கணும். கோயில் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி பண்ணோம்னா நல்ல அமைப்பு ஏற்படும். டபுள் டோர் போட்டுடலாம். டபுள் டோர் கோயில் எப்படி டபுள் டோர் இருக்குது, அது மாதிரி தலைவாசலுக்கு டபுள் டோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? அது 2 பக்கம் இருக்கும், கதவு சின்னதாக போயிடும், ஈஸியாக டபுள் டோர் திறந்துருவீங்க. உங்களுக்கு அப்படியே கூட்டும்போது 2 டோரையும் இழுத்து கூட்டுவீங்க, எல்லாரும் சேர்ந்து வர மாதிரி ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல கூட்டு குடும்பங்கள் நல்லா வாழும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஸ்டெப் மாடிப்படி ஏறும்போது ஏறி வலது பக்கம் திரும்பி பாடி மேலே போகணும். அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க, பிரச்சனை வராது. ஓகேங்களா? அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பைப் லைன் எல்லாம் பார்த்தோம்னா 7ஆம் உடம்பு ஏதோ ஒரு வழியில் எப்படியோ ஒன்று போயிட்டு இருக்கு. சிங்க் எடுத்துட்டிங்கன்னா சிங்க் பார்த்தோம்னா ஈசானிய சைடில் தான் சிங்க் வச்சு பாத்திரங்கள் எப்படி இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நிறையா வாஸ்து கோளாறுகள் எல்லாம் வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா
அஷ்டத்துக்கு பாலர்கள் அப்படின்ட்டு 8 திக்குக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்திரன் தான் வடக்கு மத்திய பகுதிக்கு அதிபதி. ஓகேங்களா? ஈசானியத்துக்கு வடகிழக்கு. ஓகேங்களா? ஈசானிய தேவன் இருக்கிற இடம். குபேரன் இருக்கிறது வடக்கு மத்திய பகுதி, குபேர பகவான் இருக்கிற இடம். ஓகேங்களா? வாயு பகவான் வந்து வடமேற்கு வந்து வாயு பகவானுக்கு உண்டான ஸ்தானம். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் காற்று நல்லா வரணும், காற்று நல்லா போகணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது வந்து வர்ணன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மேற்கு மத்திய பகுதி. நிருதி பகவான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தென்மேற்கு மூலைக்கு அதிகம் வந்து கிழக்கு தென்கிழக்கு பகுதிக்கு அக்னி பகவான். இதுதான் அஷ்டத்துக்கு பாலர். பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நீங்கள் சிவனை நினைச்சிட்டாலும் சரி, சிவபார்வதிக்கு உண்டான ஸ்தானம் மத்திய பகுதின்னு நீங்கள் நினைச்சிட்டாலும் சரி, விஷ்ணு மகாலட்சுமி நினைச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மத்திய பகுதி, அங்கே தான் வந்து இருக்கு. அப்போ வாஸ்து பகவானோட மந்திரம் அப்படின்னு ஓ வாஸ்து புருஷாயத்துமே பூமி புத்திராயுமே தன்னோ வாஸ்து பிரஜோதயாத் அப்படிங்கிறது வாஸ்துவோட காயத்ரி மந்திரம். ஓகேங்களா? வாஸ்து நாட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தான் வரும். அது எல்லா நூல்களையும் இருக்கு, அதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா நிருதி மூலை அப்படிங்கிற இடத்த பார்த்தோம்னா ராகு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். ஓகேங்களா? குபேர சம்பத்து குபேர ராகுங்கிற மாதிரி அமைப்பு அந்த இடம். அந்த இடத்துல பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஓகேங்களா? வாயு மூலையிலும் பெட்ரூம் வச்சுக்கலாம். அங்கே வந்து டாய்லெட் பாத்ரூம் வர்றது, செப்டிக் டேங்க் வர்றது, இந்த மாதிரி அமைப்பு. பணப்பெட்டியில் வைக்கிறது நிருதி மூலையில் குபேர மூலையில் வச்சுக்கலாம். அந்த வாயு மூலையில் வந்து பாத்ரூம் சம்மந்தப்பட்டது, செப்டிக் டேங்க் சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? குபேர மூலையில் பூஜரூம் வைக்கலாம், பணப்பெட்டி வைக்கிற இடம் அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். பூஜரூமும் அமைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈசானிய மூலையிலையும் வந்து பார்த்தோம்னா சுத்தமாக இருக்கணும் அந்த இடம், சிவன் வாழ்கிற ஒரு இடம். அந்த இடத்த வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு பூஜரூம், நீங்கள் ஒரு பூஜைகள் அனுதினம் பண்ணுறவராக இருந்தால் அந்த இடத்துல பூஜரூம் நீங்கள் அமைச்சிக்கலாம். அல்லது வந்து ஹால் வச்சுக்கலாம், ஹால் கூட நீங்கள் அமைச்சிக்கலாம். ஒரு வெயிட் இல்லாத ஒரு இடமா அமைச்சிக்கலாம். பெட்ரூம் நீங்கள் வச்சிங்கன்னா வயதானவர்கள் ஹெவியான பொருள் அந்த இடத்துல வைக்காம ஒரு பாய் போட்டு படுக்கிற மாதிரி ஒரு இதாக படிக்கலாம். ஆனால் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு இடமா கூட அந்த இடத்த நீங்கள் வச்சுக்கலாம், ஈசானிய மூலையை. ஓகேங்களா? இந்திர மூலையை நீங்கள் பூஜரூமாக கூட வச்சுக்கலாம். இந்திரன் வசிக்கக்கூடிய இடம் மத்திய பகுதி, கிழக்கு மத்திய பகுதியை ஒரு பூஜரூமாக வைக்கலாம், ஒரு பெட்ரூமாக வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அக்னி மூலையில் சமையல் கட்டு வச்சுக்கலாம். சமையல் கட்டு 2 இடத்துல வைக்கலாம். ஹோட்டல் மற்ற இடமா இருந்தால் வடமேற்கு மூலையை வச்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் ஹோட்டலாக இருந்தால். சில இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா வாயு மூலையில் சமையல் கட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி இருந்தால் ஓரளவு 50% நல்லாயிருக்கும், 50% நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா இந்த அக்னி மூலையில் சமையல் கட்டு வந்துன்னா சிறப்பு தான். இந்திர மூலையை சார்ந்து இந்திரனோட திக்கிலிருந்து அக்னி என்ட்ரன்ஸ் வரை நீங்கள் சமையல் கட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி யம தர்மராஜா அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கூட நீங்கள் சமையல் கட்டு அமைச்சிக்கிறது நல்ல பலன்களை தான் தரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100% சமையல் கட்டு வைக்கிறத பார்த்தோம்னா கரெக்டாக அக்னி மூலையிலேயே அமைச்சிட்டோம்னா அக்னிக்கு உண்டான பாட்லேயே நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா 100%. இந்த பக்கம் தள்ளி போட்டாலும் ஒரு 60%, அந்த பக்கம் இந்திரனோட சைடில் வந்தாலும் ஒரு 60% வேலை செய்யும், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வாயு மூலையில் வைக்கிறது ஒரு 70% நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி கொஞ்சம் எல்லாம் 100% நம்ம வந்து வாஸ்து பார்த்து எதையுமே நம்ம செய்ய முடியாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு செஞ்சுக்கலாம். அளவுகள் அதே மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்த அளவு நீங்கள் வந்து 10 ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், 10க்கு 10 நல்லது அப்படிங்கிற 11க்கு 11 நல்லதா. அப்போ வந்து 9:30 இருக்கக்கூடாது, 9:30 ஒரு ரூம் இருக்கக்கூடாது. அது 10 வரலாம், அல்லது 10:30 வரலாம், அல்லது 11 இருக்கலாம். இந்த 11:30க்கு மேலே போகக்கூடாது, 11க்கு மேலே போகக்கூடாது. அதுக்குள்ள அந்த ரூமோட உள்ளளவு வர்றது பார்த்துக்கணும், ஒரு ரூமோட அளவு. அதே மாதிரி 16 ஓகே, 16லேருந்து 17 ஓகே, அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ரூமுகள் அமைக்கிறது வந்து அடுத்த அளவு வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் உள்ள அளவாக இருக்கணும். இப்போ 16ங்கிறது நல்ல அளவு, ஓகேவா? 16, 17 நல்ல அளவு. அப்போ 16லேருந்து 17க்குள்ள எந்த அளவுகளும் வந்துக்கலாம், அந்த அரை அடி 4 அடி முன்ன பின்ன. 16க்கு மேலே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 10 அடிங்கிறது 10 அடிக்கு மேலே வந்தால் பிரச்சனை இல்லை, 10 அடிக்குள்ளே போயிடக்கூடாது. 9, 9:30 இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, அது வந்து நல்ல பலன்களை தர்றது இல்லை. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி பார்த்து ரூம் அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா தவறாக நான் கட்டிட்டேன், எனக்கு வந்து அளவுகள் கம்மியாயிருச்சு, கதவு இது மாதிரி வச்சுட்டாங்க, நான் இடிச்சு இப்போ பார்த்தோன்னா வாஸ்துவில் பார்த்தோம்னா நீங்கள் இடிச்சா தான் கட்டணும், இந்த ரூம் சரியில்லை மாற்றிட்டீங்க, இந்த இடத்துல குபேர மூலையில் இது வரவும் நீங்கள் இதை வச்சுட்டீங்க, தவறு.
ஆனால் பாத்ரூம் டாய்லெட் 100% வரக்கூடாது. வந்தால் நம்ம வந்து அதை மாற்றி தான் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஓகேங்களா? அங்கே பாத்ரூம் டாய்லெட் 100% குபேர மூலையில் வரக்கூடாது, ஈசானி மூலையில் வரக்கூடாது. இந்த 2 காரணங்கள் பாத்ரூம் டாய்லெட் எக்காரணத்தை கூட அந்த வீடு வரக்கூடாது. வந்தால் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க, செலவு பார்க்காதீங்க, பண்ணிடுங்க. அப்படி இல்லாமல் சின்ன சின்ன வாஸ்து இருக்குது. கதவு இப்படி லெஃப்டில் அமையிறது, ரைட்டில் அமையிறது, வேறு ஏதாவது அளவுகள் வந்து கம்மியாக போயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கிறது. கதவு வந்து வாஸ்து பிரகாரம் வச்சுக்கணும். ஏன்னா கதவு வந்து பார்த்தோம்னா உச்சப்பகுதியிலேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை வந்து மாற்றி நீச்ச பகுதிக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். அதை நீங்கள் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஓரளவுக்கு இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம போகிறோம், அது இடிச்சும் கட்ட முடியாது, எதுவும் கட்ட முடியாது அப்படின்ட்டா நீங்கள் வந்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், தேவி பூஜை. ஓகேங்களா? இது நான் சொல்கிறது கேரளா பரிகாரம், தமிழ்நாட்டில் கிடையாது இது. ஓகேங்களா? இதுதான் அங்கே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், பிளாட்கள் ஆகட்டும், வாஸ்து பிரகாரம் இல்லை. நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டோம், நாங்கள் எதுவுமே பார்க்கல, நாங்கள் ஐஸ்வர்யத்தோடு வாழணும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் ஒரு அளவுக்கு வேறு முறை வைப்பாங்க, என்ஜினியர்களெல்லாம் எல்லாமே தெரியும். ஒரு அளவுக்கு பெட்ரூம் நல்லா அமைச்சிருப்பாங்க, எல்லாமே அமைச்சிருப்பாங்க. இந்த கதவுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பெரும்பாலான அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா இந்த கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், தேவி பூஜை செய்யணும். ஓகேங்களா? செய்யும்போது தேவி பூஜை இதை பண்ணும்போது பஞ்சசரசுங்கிறது கேரளாவில் தெரியும். நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி போட்டால் கூட உங்களுக்கு தெரியும். பஞ்சசரசு கேரளா பரிகாரம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது நெட்டில் அந்த இதே உங்களுக்கு வந்துடும், இன்டர்நெட்லேயே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை வந்து அவங்கவுங்க ரேட்டு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, அவங்க விற்கிறவங்களோட ரேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இந்த யாகம் பண்ணுறப்ப அதை பூஜையில் வைங்க. பூஜையில் வச்சு அதுக்கு அந்த பஞ்சசரசிங்கிறது என்னென்னா ஆமை முகம், ஓகேங்களா, சிங்க முகம், யானை முகம், ஓகேங்களா, எருமை முகம், பன்றி முகம். இந்த முகங்கள் தான் பஞ்சசரசு தலை. ஓகேங்களா? தலை தான் இந்த 5 தலை சேர்ந்தது தான் பஞ்சசரசுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இதை வந்து நீங்கள் வந்து எரும மாடு அப்படின்றது யமனோட வாகம், யமனோட குறிக்கிறது. இது வந்து யானை முகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்திரபவனோட வாகனம். ஓகேங்களா? சிம்மம் அப்படிங்கிறது பார்த்தா மகாலட்சுமி அம்மன் தெய்வத்தினோட முகம். ஓகேங்களா? ஆமை முகம் வந்து பார்த்தோம்னா விஷ்ணுவோட அவதாரம் இருக்குல்ல அது. ஓகேங்களா? அது மத்திய பகுதியில் சில வந்து மத்திய பகுதியில் யானை வைக்கிறாங்க. சில பஞ்சசரஸில் பார்த்தா சிங்கம் இருக்குது, சில பஞ்சசரஸில் ஆமை இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஆமை வந்து மகாவிஷ்ணுவை பிரதானமாக பண்ணி பண்ணுறது ஆமை முகம். ஓகேங்களா? அடுத்து இது எதுவும் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து சிங்கம் அம்மன் சொல்லிட்டேன், யானை இந்திரன்னு சொல்லியாச்சு. இது மாதிரி 5மே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த காரகத்துவத்தோடு இருக்கிறது தான் அந்த பஞ்சசரசு. ஓகேங்களா? அந்த பஞ்சசரசை நீங்கள் ஒரு நல்ல நாளில், வளர்வரை உள்ள ஒரு அருமையான நாளில், மூர்த்த நாளில் நீங்கள் வாங்கி வீட்டில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சி ஹோமம் பண்ணி உங்களுடைய உள்பகுதியில் தலைவாசலுக்கு பக்கத்தில் அந்த செவுத்துக்கு ஒரு 2 அடி ஹைட்டில், கீழே இருந்து 2 அடி ஹைட்டில் சின்னதாக தான் இருக்கும், ஒரு பாக்ஸ் சைஸில் தான் இருக்கும். ஓல்ஸ் எடுத்து அதை உள்ள தள்ளி ஒயிட் சுட்டு வச்சு பேக் பண்ணி நீங்கள் மறுபடியும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். செவுத்து உடைக்க முடியாது அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் துணியில் எலுமிச்சை பழங்கள்லாம் சேர்த்து கட்டி உள் சைட்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? இது வந்து கேரளாவில் பிரதானமாக பண்ணிட்டு வர்றாங்க. உள்ள ஸ்தாபனம் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி பண்ண முடியல, எங்களால் உடைக்க முடியாது, எங்களால் பாக்ஸ் சைஸ் உளி வச்சு உடைச்சி அது பேக் பண்ணுறது சிம்பிள் வேலை தான், ஒரு 1 hour ஒர்க்கு தான். உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணிக்கணும். ஏன்னா மெயினாக இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட் நான் வாங்கிட்டேன், அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை, உடல் பிடிகள் இருக்குது, நான் சொன்ன அமைப்பில் வீடு ஸ்டெப்பெல்லாம் இருக்குது, எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன வாஸ்து கோளாறுகள் வரும், தனி வீட்டுக்கு என்னென்ன பக்கத்து வீட்டுக்காரங்களால் வருது, எதுக்கால வீட்டுக்காரங்களால் என்ன பிரச்சனை வருது, எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருந்துட்டா இந்த பரிகாரம் சிறந்த பரிகாரம். இடிக்காமல் அந்த வீட்டை விற்காமல் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம், சிறந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம், பஞ்சசரசு பரிகாரம். என்ன மாதிரி ஹோமங்கள் வந்து உடம்பு பிடிக்கிறதுல இன்னொரு யோகத்தை சேர்த்துக்கங்க. உடல் பிடிகள், உடல் உபாதைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா நான் சொல்லிடுறேன். மெயினாக இந்த 5 யாகத்தை பண்ணுங்க, சிறப்பாக இருக்குது. என்னென்னா கணபதி யோகம், கணபதி யாகம், மகா சுதர்சன யாகம், எதிரிகளை வெல்றது, துஷ்ட சக்திகளை விளக்குறது. ஓகேங்களா?
தேவி பூஜை, பத்திரகாளி 3 சக்திகளையும் சேர்ந்ததா பகவதி சேவைங்கிறது. ஓகேங்களா? 3 சக்திகள், மகாசக்தி, மகாதேவி, மகாலட்சுமி, இதுதான் பகவதி சேவை. ஓகேங்களா? அது அடுத்தது வந்து பார்த்தோம்னா உடற்பிடிகள், உடலுபாதைகள் அந்த இடத்துல அதிகமாக இருந்தால் மிர்ச்சி வச்சு சேர்த்து பண்ணிங்க. சிவனை வச்சு பண்ணுறது அதை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? விஷ்ணுவை வச்சு பண்ணிங்கன்னா செலவுகள் அதிகமாகும். அது வந்து 24 மணி நேரம் பண்ணுறது. ஓகே, 24 மணி நேரம் யாகம், அது உங்களுக்கு செலவுகள் கூடும். இது சிவனை வச்சு நீங்கள் மிருத்தி வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் செலவுகள் கம்மியாகும். ஓகேங்களா? அது மாதிரி இந்த 4 யாகத்தையும் நீங்கள் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாஸ்துனால ஏற்படக்கூடிய எல்லா கோளாறுகளும் விலகி, எல்லா கெட்டதும் விலகி, நன்மைகள் கூட. பஞ்சசரசை வச்சு பூஜை பண்ணுங்க. பஞ்சசரசை வச்சு இந்த யாகங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஸ்தாபனம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள் ஒர்க் தான், அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டமான எல்லா தோஷங்களும் விலகி நன்மைகள் ஏற்படும். முழு மனதோடு செய்யுங்க, 100% பலன் தரும். கேரளா மாநிலத்தில் கொஞ்சம் மலையாளம் புரியும், உங்களுக்கு மலையாளம்லாம் புரியும். பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனல்லாம் இது போட்டிருப்பாங்க. நான் பேசுகிறது ஓரளவுக்கு பேசியிருப்பாங்க. நீங்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க, இந்த வீடு எனக்கு அதிர்ஷ்டம் உள்ளதாக இருக்கா, துர்சக்திகள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது, அடிக்கடி எங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க. ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமணம் பொறுத்து பார்க்கணும், வாஸ்து பற்றி கேட்கணும், எதுவாக இருந்தாலும் சரி என்னிடத்துல நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவுகள் உங்களுக்கு சொல்லப்படும். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.